हरि ओम। மியூட்ல இருந்து எடுங்க. மியூட் அன்மியூட் பண்ணுங்க. सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ஒன்பது யோகிகளிடத்திலே போய் நிமிஷ் சக்கரவர்த்தி தன்னுடைய கேள்வியை வெளிப்படுத்துகிறார். அதுல கடைசியாக இருக்கக்கூடிய கேள்வி, பகவான் எந்த காலத்திலே, எந்த வர்ணத்திலே, என்ன உருவத்திலே மனிதர்களால் விதிக்கு உட்பட்டு பூஜை செய்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள். கஸ்மின் காலே கிம் வர்ணம் கீத்ருஷா, எந்த காலத்தில். அப்போ காலம் என்பது இங்கே நாம் கடந்த வாரமே பார்த்தோம். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இருக்கிறது. அதுக்கு பெயர் சத்தியயுகம், திரேதாயுகம் அப்படின்னு நினைத்து கொண்டால் அது நம்முடைய அறியாமை. நம்முடைய மனம்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலத்துக்குள்ளே இருக்கிறது. அது என்னெல்லாம் போன வாரம் பார்த்தோம். அப்போ அந்தந்த காலகட்டத்திலேயே நாம் இருந்தோமையானால், அந்தந்த குணத்துடன் இருந்தோமையானால், எந்த விதமான வர்ணம், எந்த விதமான குணம், எந்த விதமான உருவம், எந்த விதமான வழிபாடு, எந்த விதமான நாட்டம் என்பது இருக்கும். இதுல எல்லாமே சேர்த்துக் கொள்ளுங்கள். உடுத்திக் கொள்ளக்கூடிய உடை, கேட்கக்கூடிய சப்தங்கள், பார்க்கக்கூடிய உருவங்கள், பழகக்கூடிய மக்கள், நாம் தேடக்கூடிய பொருள்கள் எல்லாம் இதுல வந்து இப்ப நம்ம எந்த குணத்தை நம்முடைய சுபாவமாக வைத்திருக்கிறோம், அல்லது எந்த குணத்திலே நான் அழுந்தி கிடைக்கிறேன், எந்த குணம் என்னை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது, அது தெரிந்து கொள்ளலாம். அந்த குணம்தான், அந்த குணத்தினுடைய செயல்பாட்டைத்தான் செய்ய முடியுமே தவிர, அந்த குணத்தினுடைய செயல்பாட்டுக்கே உண்டான பலனைத்தான் பெற முடியுமே தவிர, அதற்கு மேற்பட்டு வேற எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது. அதுல முதல் குணமாக சத்துவ குணத்தை எடுத்துக்கொண்டால், கிருதயுகத்தை எடுத்துக்கொண்டார். கிருதே சுக்ல சதுர் பாகு ஜட்டிலோ
வல்கலாம்பரஹா கிருஷ்ணார்ஜுனயோகோ பவீத அக்ஷௌ விப்ரதண்டே கமண்டலூ. பிரம்மச்சரிய வேடம் கொண்டு அதற்கு உண்டான அடையாளங்கள் என்னென்ன உண்டானவோ, தலையிலே சிகை வைத்துக் கொள்வது, உபவீதம் அணிந்து கொள்வது, கையிலே தண்டத்தை வைத்துக் கொள்வது, பலாச தண்டம் என்று சொல்லக்கூடிய தண்டத்தை வைத்துக் கொள்வது, கமண்டலம் வைத்துக் கொள்வது, மாந்தோல் உடுத்திக் கொள்வது, மாலை அக்ஷ மாலையை வைத்துக் கொள்வது, இப்பேற்பட்ட உருவம் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை, சதுர்பாகு 4 கைகள் கொண்டிருக்கக்கூடிய சுக்ல வர்ணம் வெண்மை நிறம் உடைய அந்த ரூபத்தை இவர்கள் தியானிக்கிறார்கள். பிரம்மச்சரிய வேடம் கொண்ட பிரம்மச்சரியம் என்பது என்னது? பிரம்மச்சரிய உருவம் என்பது என்னது? முழுக்க முழுக்க ஞானம். ஞானத்தை தேடக்கூடிய ஆசிரமம் தான் பிரம்மச்சரிய ஆசிரமம். அப்போ அங்க அவர்களுக்கு யாரு கடவுளா இருப்பா? சாஸ்திரமும் குருவும் தான் கடவுள். வேற யாரும் கடவுள் கிடையாது. வேதத்தை நான் வழிபட ஆரம்பித்து விட்டேனால், வேதத்தை நோக்கி வர ஆரம்பித்து விட்டேனா, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே வேதம் தான் எனக்கு கடவுள். அதே போல குருதான் எனக்கு கடவுள். அந்த உருவம் கொண்டு 4 கைகளுடைய பிரம்மச்சரிய உருவம் கொண்டிருக்கக்கூடிய அந்த வடிவத்தை இவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அந்த சத்துவ குணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய மேம்பாடு உடைய குணமாக இருக்கிறது என்பதற்கு என்ன பிரமாணம்? மனுஷ்யாஸ்து ததா சாந்தா நிர்வைரா சுஹ்ருதஹ சமாஹா யஜந்தி தபசா தேவம் ஷமேன ச தமேன ச. ஒருவேளை இந்த குணங்கள் எல்லாம், இங்கே சொல்லப்படுகின்ற இந்த குணங்கள் எல்லாம் நம்மிடம் இருந்தால் நாம சத்துவ குணத்திலே இருக்கிறோம், கிருத யுகத்திலே இருக்கிறோம். இந்த யுகத்துக்கு கலியுகம்னு பெயர் கொடுத்தா கூட இது கலியுகம் என்பது நாம சொல்லுகிறோமே தவிர, ஆனால் மனதினுடைய நிலையை பொறுத்துத்தான் இங்கே பேசப்படுகிறது. அதான் பாகவதமே ஒரு இடத்திலே சொல்லுகின்றது, நம்ம பார்த்தோம். சொர்க்கமும் நரகமும் எங்கேயோ இல்லை, அது நம்முடைய மனம்தான். அதே போல யுகங்கள் எல்லாமே நம்முடைய மனம்தான். நம்முடைய குணத்தின் அடிப்படையில் தான் அவைகள் பேசப்படுகிறது. நீங்க உடனே சொன்ன உடனேயே அப்ப எல்லாமே இங்கதான் இருக்குன்னா, அப்ப எதற்கு நாங்க புண்ணிய லோகத்தை தேடி போக வேண்டும்? அந்த லோகம்லாம் இல்லையாடான்னா, இந்த உலகம் உண்மை அப்படின்னு சொன்னா எல்லா உலகமும் உண்மை. இந்த உலகமே மித்தியான்னு சொல்லிட்டா எல்லா உலகமும் மித்தியா. ஏன்னா 2 விதமான விஷயம் புரிஞ்சுக்கும். எங்க இருந்து பேசுகிறோன்னு புரிஞ்சுக்கும். இந்த உலகமானது உண்மை அப்படின்னு நான் சொல்லி வாழ ஆரம்பித்து விட்டேனே ஆனால், அப்போ இந்த உலகத்துல சொல்லப்படுகின்ற செய்யப்பட வேண்டிய அத்தனையும் உண்மைதான். அதில் வரக்கூடிய பலன்கள் உண்மை, இன்ப துன்பங்கள் உண்மை, மான அவமான உண்மை, எல்லாம் உண்மை. அதே போல மற்ற உலகமும் இங்கிருந்து நான் வெளியேறிய பிறகு மற்ற உலகத்துக்கு போகின்றால் அங்கும் அதுவும் உண்மை. இந்த உலகமே மித்தியான்னு சொல்லிட்டா மற்ற லோகங்களும் இல்லை. அது எப்போ வரும்? மனம் என்பது 3 குணத்தையும் 3 குணத்தினுடைய வாசனைகளையும் விட்டால், அது விடுறதுக்கு தான் இது. இந்த அறிவுலாம் எதற்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா, 3 குணத்தையும் 3 குணத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளையும் விட்டு தூய்மையான மனதை இறைவனின்பால் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, வேற ஒண்ணுத்துக்கு இல்லை. புதுசு அறிவை பெறுவதற்கோ, அந்த அறிவிலிருந்து பல விஷயங்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்முடைய தம்பத்தையும் கர்வத்தையும் அதிகப்படுத்துவதற்கோ அல்ல. அறிவே இல்லாமல் இருப்பதற்கு அறிவை பெறுகிறோம். இனிமேல் எனக்கு ஒரு அறிவும் எனக்கு தேவைப்படாது, தேவைப்படக்கூடாது.
இனிமேல் எனக்கு எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் எனக்கு எந்த செயலும் என்னிடம் இல்லை, இந்த நிலைக்கு போவதற்குத்தான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். இங்க நான் எந்த குணத்துல இருக்கிறேன்னு தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம், எந்த குணத்தின் மூலமாக எந்த வர்ணத்தை தெரிந்து கொள்வேன் என்பதனுடைய நோக்கம், அந்த குணத்திலிருந்து நான் குணமற்ற தன்மைக்கு போவதற்கு தானே தவிர இதுல பெருமை பெற்றுக் கொள்வதற்கு அல்ல. நாங்களான் சாந்தர்கள், நாங்களான் பிரம்மச்சரிய ஆசிரமம் கொண்டு பகவானை தொழுகின்றோம், நாங்களான் பெரியவர்கள் என்பதற்காக அல்ல. இது எல்லாவற்றையும் கடந்திருக்கின்ற அந்த உண்மை தத்துவத்தை நான் புரிந்து கொள்வதற்காக, அதனுடன் போய் ஒன்றுவதற்காக. அப்ப இங்க கிருத்தயுகத்திலே இருக்கக்கூடிய மனம் எப்படி இருக்குமாம்? சாந்தாக, மன அமைதி எப்பொழுதும் இருக்க, சாந்தர்களாக இருக்க. இதுதான் சத்துவ குணத்தினுடைய சுபாவம். அப்படி புரிஞ்சுக்கணும். நான் சத்துவ குணத்துல இருக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சுபாவம். சத்துவ குணத்தினுடைய சுபாவம் என்னுடைய சுபாவம் அல்ல. என்னுடைய சுபாவம் வேறு. இது சத்துவ குணத்தினுடைய சுபாவம். நாம் இதை கொண்டு போய் என்ன பண்ணிக்கிறோம்? நம்மள்ட்ட கொண்டு வச்சுக்கிறோம். நாங்களாம் எப்போதுமே அமைதியான அதல்ல. சத்துவகுணத்தினுடைய சுபாவம் சாந்தம், ரஜோகுணத்தினுடைய சுபாவம் கோரம், தமோகுணத்தினுடைய சுபாவம் மூடம். அந்த குணத்துல நான் இருக்கிறேன். அந்த குணம் இப்பொழுது தினத்திலே மேம்பாடு உடையதாக இருக்கிறது. அதுல போய் நான் அபிமானம் கொண்டு அந்த குணங்கள் கொடுக்கக்கூடிய சுகத்திலே நான் மயங்கி விட்டால், சாந்தம் என்பது ஒரு செயல் நடக்காதவரை சாந்தமா இருக்கு. அனுபவங்களானது என்னை தொடாதவரை சாந்தமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்பா நான்லாம் சாந்தமானவர்கள். ஏதாவது ஒரு அசாந்தமான செயல்பாடுகள் நடக்கட்டும், அப்பொழுதும் சாந்தமா இருக்கும். ஜெயதேவரை போல கையை வெட்டப்பட்ட போதும் கூட, கால் வெட்டப்பட்ட போதும் கூட மனதிலே அவருக்கு எந்த அதிர்வும் இல்லை, எந்த அதிர்ச்சியும் இல்லை. அது பிரம்மத்தினுடைய சொரூபம். இது ஸ்வபாவம், சாந்தஹா. இரண்டாவது நிர்வைராகா, விரோத பாவம். மனதுல வைரீ பாவம், யாரிடத்திலும் வைரீ பாவம் மனதிலே இல்லை. நிர்வைராகா, விரோதி என்பவன் இவனுக்கு இல்லை. இந்த சாந்த குணத்துல நான் இருந்தா நான் விரோதியாகவே யாரையும் பார்ப்பது கிடையாது. அடுத்தது சுஹிருதா. ஹிருத், சுஹிருத், நல்ல இதயம் படைத்தவராய், எல்லோரிடத்திலும் ஸ்நேக பாவம் உடையவராய் நான் இருக்கின்றேன். அடுத்தது சமாஹா, சர்வபூதேஷு சமாஹா, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சமபாவனை. சமபாவனை ரொம்ப முக்கியமானது. இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், இவர்கள் ஏழை, இவர்கள் பணக்காரர்கள், இவர்கள்லாம் நல்ல படித்தவர்கள், எல்லாம் படிக்காதவர்கள், இவர்களாம் பக்தர்கள், இவர்களாம் அபக்தர்கள், இவர்களாம் ஆச்சாரம் உடையவர்கள், இவர்களாம் ஆச்சாரமற்றவர்கள். எந்த வேற்றுமை உணர்வு, சமபாவம் ரொம்ப முக்கியமான ஒரு குணம். இறைவனை நாம் இதில் ஒன்று கவனிக்க வேண்டிய என்னவென்றால், தனிப்பட்ட முறையிலே நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம என்ன கோட்பாடு வேணா வச்சுக்கலாம், எந்த செயல்பாடுகளை வேணா செய்யலாம், எந்த வஸ்திரத்தை வேணா உடுத்திக் கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் நம்ம கூட இன்னொருத்தர் இருந்தார்கள் என்று சொன்னாலே அப்பொழுது நாம ரொம்ப கவனமா இருக்கும். வீட்டிலேயே நான் தனிப்பட்ட முறையிலே இருக்கிறேன் என்றால் எப்படி வேணா சாப்பிட்டுக் கொள்ளலாம், எப்படி வேணா நான் பேசிக்கொள்ளலாம், எப்படி வேணா வாழ்ந்து கொள்ளலாம். என்னை தவிர இன்னொருத்தர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது என்னுடைய குணங்களையோ செயல்பாடுகளையோ என்னுடைய
கருத்துக்களையோ இன்னொரு இடத்துல கொண்டு போய் நான் திணித்தல் என்பது எனக்கு அதிகாரம் இல்லை. இது ஒரு வீட்டுக்குள்ளே என்றால், ஒரு சமூகத்துக்குள்ள வருகின்ற நேரத்திலே நீ என்னை தொடாதே, நீ இந்த இந்த எந்த பக்கம் வராதே, நீ இந்த இந்த மாதிரி நடந்து கொள்ளாதே, நீங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் கீழான குணமுடையவர்கள், நீங்கள் எல்லாம் இங்கே வாழக்கூடாது. எப்பொழுது நாம் இந்த மாதிரி பேத பாவத்துடன் இருக்கிறோமோ, நாம் எந்த குலத்துல பிறந்திருந்தா என்ன, எவ்வளவு அறிவு படைத்தவளாக இருந்தால், எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவளாக இருந்தால் என்ன, இந்த ஒரு குணமே கூறும் இறைவனிடத்திலிருந்து வெகு தூரம் நாம் பிரிக்க முடியும். அதனால்தான் இங்க இந்த சத்துவகுணம் மேலோங்கி வர 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 சமபாவம் என்பது வருகிறது. எல்லோரிடத்திலும், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்காக மாறிவிடு, நீ என்னை போல நீ வாழாதனாலே உன்னை நான் வெறுக்கிறேன். என்னை போல அவர்கள் எதுக்கு வாழணும்? என்னை போல அவர்கள் வாழ வேண்டும், நான் எதற்காக இருக்கணும்? அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ வந்திருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை வாழ்கிறார். என்னை போல நீ வாழவில்லை, ஆகினாலே உன்னை நான் ஒதுக்கி வைக்கிறேன், உன்னை நான் தள்ளி வைக்கிறேன். என்னை போல இன்னொருத்தர் எதுக்கு வாழணும்? என்ன அவசியம் வந்தது? சமபாவம், எல்லோரிடத்திலும் சமபாவம். அதைத்தான் நான் என்னுடைய குணமாக மாட்டும். இந்த சமபாவம் சத்துவகுணத்திலேயே வராது போனால் நான் பிரம்மத்தினுடைய சமபாவத்தை எங்கிருந்து பார்ப்பேன்? அங்கெங்கலாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஸ்பூர்த்தியாகி அறிவோடு நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை எப்படி பார்க்க முடியும்? என்ன சர்வபூதேஷு சமாஹா, இதெல்லாம் சத்துவகுணம் மேலோங்கி வரும்போது நமக்கு நம்மிடத்திலே வெளிப்படக்கூடிய குணங்களா இருக்கும். சாந்தாஹா, நிர்வைராஹா, சுஹ்ருதஹா, சர்வபூதேஷு சமாஹா, அடுத்தது ஷமஹா, தமஹா. இந்த 6 பண்புகள். அடுத்து 7வது தபசா, தபஸ். இந்த 7 பண்புகள் கிருத்தயுக யுகத்திலே இருக்கக்கூடிய மனம். சத்துவகுணம் 100%, ரஜோகுணமும் தமோகுணமும் சேவகம் புரியும். அங்க அதுக்கு வேலையே கிடையாது. சத்துவகுணம் சொல்லக்கூடியது 2 பண்பு. சத்துவகுணம் ரஜோகுணத்தினுடைய கல்மஷமே அந்த சத்துவகுணத்துல இருக்காது. தமோகுணமும் ரஜோகுணத்தினுடைய கல்மஷம் சத்துவகுணத்துல இருக்காது. அப்படிப்பட்ட குணம் உடையவர்கள், இந்த 7 பண்புகள் உடையவர்களாய் என்ன செய்கிறார்கள்? தெய்வம் யஜந்தே, இறைவனை ஆராதிக்கிறார்கள், இறைவனை பூஜிக்கிறார்கள். இந்த குணங்கள் கொண்டு இறைவனை பூஜிக்கிறார்கள். இறைவனை பூஜிப்பதற்கு கூட எந்த மாதிரியான குணங்கள் இருக்கிறது என்பதை பாருங்கள். அப்ப இந்த குணமெல்லாம் சத்துவ குணத்தினுடைய சுபாவம். கிருத்தயுகத்திலே அது இருக்கிறது. அந்த குணங்கள் கொண்டு இறைவனை இவர்கள் பூஜனை செய்கிறார்கள். தெய்வம் யஜந்தி, இறைவனை ஆராதிக்கிறார்கள். அப்போ ஆராதித்தல், இந்த குணம் இல்லாமல் வேறொரு குணத்துடன் நான் ஆராதித்தால் அப்போ என்னுடைய ஆராதனை வேறொரு யுகத்துக்கு ஏற்ப உண்டான ஆராதனையா இருக்கும். இந்த குணங்கள் எல்லாம் கிருதயுகத்துல சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் போது இவர்களிடத்திலே வெளிப்படக்கூடியவை. மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறோம். சாந்தாஹா, நிர்பைராஹா, சுகிருதஹா, சர்வபூதேஷு ஷமஹா, ஷமஹா, தமஹா, தபசா தேவம் யஜந்தி. பேர்பட்டவர்கள் தேவனை இந்த குணங்கள் கொண்டு, இந்த பண்புகள் கொண்டு இறைவனை, வசுதேவனை ஆராதனை செய்கிறார்கள், பூஜிக்கிறார்கள், இறைவனை நாடுகிறார்கள். சரி, அவ்வாறு இறைவனை நாடும் போது இறைவனுடைய ரூபம் எப்படி இருக்கும்
எந்த ரூபத்திலே இறைவனை ஆராதிக்கிறார்கள் பாருங்கள். ஹம்ச சுபர்ணோ வைகுண்டோ தர்மோ யோகேஸ்வரோ மலஹ ஈஸ்வர புருஷோ வியக்தா பரமாத்மேதி கீயதே. ஒரு தெளிவை கொடுக்கிறார். அறிவுக்கு தெளிவு வர வரதான் இன்னும் இறைவனை ஆழமாய் போய் பற்றணும் வரும். அறிவுக்கு தெளிவு வராத போதுதான் என்னமோ இறைவனை நான் ஏதோ வழிபாடு செய்கிறேன், அவ்வளவுதான். அறிவுக்கு தெளிவு வரும்போதுதான் இறைவனை இன்னும் அழகாக, இன்னும் ரம்யமாக நான் எப்படி இறைவனை மனதால் நாடுவது, அவனோடையே இருப்பது. அதனால்தான் காதலன் காதலி பாவம் தான். இறைவனை என்னுடைய காதலனாக வரித்து நான் காதலியாக இருந்து விட்டார். ஒரு காதலன் ஒரு காதலி இடையில இருக்கக்கூடிய ஒரு ரம்யமான உறவு இருக்கல்லவா, அந்த உறவு என்பது குணங்கள் மேம்பாடு அடைய அடைய இறைவனின் பால் தானாக என்ன சொல்ல வருகிறார் பார்ப்போம். கிருத்த யுகத்திலே சத்துவ குணத்திலே நான் போன பாடல்ல சொல்லப்பட்ட அந்த 7 குணங்களோடு பூஜிக்கிறேன் அல்லவா. அவ்வாறு பூஜிக்கக்கூடிய நான் இறைவனை எந்த உருவத்திலே பூஜிப்பேன், எந்த உருவம் கொண்டு பூஜிப்பேன்? முதல் உருவம் ஹம்சா. இறைவனை நிர்குணஸ்வரூபியாய் நான் பூஜிக்கிறேன். ஹம்சா 2 அர்த்தம். ஹம்ச பக்ஷியாக, எப்படி ஜலத்தையும் பாலையும் சேர்த்து வைத்தால் பாலை மட்டும் அறிந்துவிட்டு ஜலத்தை விட்டு போகிறதோ, பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ, அதே போல அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய இடம்தான் சத்துவ குணம், கிருதயுகம். அப்ப அந்த அறிவு இருக்கும்போது என்னடான்னா, எது சத்தியம் எது அசத்தியம், எது ஆத்மா எது அனாத்மா, எது சத்தியம் எது மித்யா என்கின்ற அந்த பகுத்தறியக்கூடிய அறிவோட இருந்து மித்தியத்துவத்தை அறிவால் நீக்கி சத்தியமாக இருக்கின்ற பொருள்தான் நான் என்று சதா தியானிக்கக்கூடிய உருவத்தை, ஹம்ச உருவத்தை இவன் தியானிக்கிறான். ஹம்சா, அதுக்கு முன்னாடி ஆ என்பது மறைந்திருக்கிறது. அகம் சஹா, அவனும் நானும் ஒன்றுதான். ஹம்சா, அகம் அகம் நான், சஹா அவன், அவனும் நானும் ஒன்றுதான் என்பதை ஹம்சா. இந்த கிருதயுகத்திலே ஒருவேளை நான் சத்துவகுணத்திலே மேலோங்கி இருந்தால் நான் இந்த உருவத்தை தான் எடுத்துக்கொண்டு தியானம் செய்வேன். இந்த ஹம்சஹா என்று சொல்லக்கூடிய அகம்சஹா, அகம்சஹான்னு சொல்லக்கூடிய இந்த தியானம் என்ன செய்கிறது? அவ்வாறு தியானிப்பதனாலே என்ன லாபத்தை எனக்கு கொடுக்கிறது? முதல்ல எது எனக்கு அந்நியமானதோ, எது உண்மையிலேயே இல்லையோ, எது மித்தியத்துவமோ அந்த அறிவிலிருந்து என்னை விடுவிக்க. இது முதல் நன்மை. இந்த ஹம்சஹா ஹம்சஹான்னு சொல்லக்கூடிய தியானத்தினால எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் நன்மை, மித்தியத்துவத்திலிருந்து சத்தியத்துக்கு நான் வருகிறேன். அப்போ அஜ்ஞான நாசம், ஞான பிராப்தி, இது முதல் பிரயோஜனம். தியானத்தினால் அஹம்சஹா ஹம்சஹான்னு சொல்லக்கூடிய அந்த தியானத்தினால, அந்த உருவத்தை தியானிப்பதனாலே எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் நன்மை, அஜ்ஞானத்திலிருந்து, அஜ்ஞானத்தினாலே வரக்கூடிய மித்தியத்துவத்திலிருந்து ஞானத்துக்கு வருகிறேன், நித்தியத்துவத்துக்கு வருகிறேன்.
இது முதல் பிரயோஜனம். சரி, அஞ்ஞானம் வந்ததுனால மித்தியத்துவம் வந்து விட்டது. மித்தியத்துவத்தினால என்ன என்ன நடந்ததுனா சோக மோகம். அப்ப இந்த தியானத்தினுடைய இரண்டாவது நன்மை என்னவென்றால், மித்தியத்துவத்துல சத்தியத்துவத்துக்கு நான் வந்ததுனால மோக சோக நிவிருத்தி. என்னை விட்டு மோகமும் சோகமும் போய்விடுகிறது. அதனால்தான் ரமண மகர்ஷி உள்ளது 40 அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதே போல நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். அதுல ஒரு புஸ்தகத்துல சொல்றார், ஐயோ மெத்த சுலபம், இது ஐயோ மெத்த சுலபம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஒரு பாடல். அருணாச்சல தாலாட்டுன்னு சொல்லக்கூடியத அந்த உண்மை நிலைக்கு அவர் போனதுனால அவருக்கு தெரிகிறது, ஐயோ மெத்த சுலபம், இது ரொம்ப சுலபமாக இருக்கிறதே, உண்மையை அறிவது ரொம்ப சுலபமாக இருக்கிறதே, உண்மை அல்லாததை நோக்கி போவதுதானே கஷ்டமா இருக்கு, மக்கள்லாம் உண்மை அல்லாதை நோக்கி ஓடி சுலபம் சொல்கிறார்களே, உண்மையானதை நோக்கி போவது சுலபமாகி விட்டதே, அதை நோக்கி வரமாட்டேங்கிறார்களேன்னு ஆதங்கப்பட்டவர்களா, ஐயோ மெத்த சுலபம். இதுக்கு சின்ன உதாரணம் கொடுக்குறீங்க பாருங்களேன். எவ்வளவு சுலபமானது, எவ்வளவு சௌலபியமானது, எவ்வளவு கஷ்டமானது என்பதற்கு இப்ப நம்முடைய வாழ்க்கையை உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். மனது நம்முடன் இருக்கணும். தியானத்தை விட்டுருவோம். தியானம் நமக்கு புரியாத ஒரு 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 செயல் வச்சு தூக்கம் எடுத்து தூங்குதல், அது ஒரு செயலுமே இல்லாத ஒன்று தானே. தூங்கணுங்கிறது ஒரு செயல் இல்லாத ஒன்று. அங்க ஒரு செயலுமே இல்லை, ஒரு செயலும் இல்லை, ஒரு அறிவும் இல்லை, அங்கே ஒருவனும் இல்லை. போய் நிம்மதியா இருக்க வேண்டியதானே. ஆனா என்ன சொல்றோம், எனக்கு தூக்கமே வரலைங்கிறோம். என்ன ஆச்சரியம் பாருங்கள், தூக்கமே வரதில்லை, நான் தூங்கியே பல நாட்கள் ஆகிவிட்டதுங்கிறோம். என்ன வேதனை பாருங்கள். உன்னுடன் போய் நீ சும்மா இருக்க வேண்டியதானேப்பா, வேலையே செய்யாத இடம் தானே ஆழ்ந்த உறக்க, அங்க போய் நிம்மதியா நிற்க வேண்டியதானே. அதுதான் என்னால முடியல. இப்ப அதனால என்னடான்னா, என்னை நான், இந்த இடத்துல என்னை என்றா என்னுடைய மனதை, இந்த மனதோட கூடி இருக்கக்கூடிய நான்கிற அந்த அகங்காரியை சும்மா இருக்க வைக்க முடியல நம்மளால. எவ்வளவு எவ்வளவு சுலபமான ஒண்ணு, சும்மா இருன்னு சொல்றது சுலபம் தானே. நான் நினைச்சுக்கிறோம், நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த உலகத்துல, போய் உழைக்கிறோம் காலையில ராத்திரி வரைக்கும், சும்மாவே இருக்கிறாயேன்னா சும்மா இருந்து பாரு. மனமும் அகங்காரியம் சும்மா இருக்கணும். எவ்வளவு சுலபம் சும்மா இருப்பது. ஆனால் நமக்கு ரொம்ப கடினம், ஐயோ மெத்த கடினம். எதுனா என்னுடன் நான் இருப்பது. என்னுடன் நான் இருக்க முடியாததுனால தான் நாம் ஏதோ பெரிய சாதித்து விட்டதை போல, சாதித்து கொண்டிருப்பதை போல, எது கடினமானதோ அதை விழுந்து 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 ஓடோடி ஓடோடி போய் செய்து யாருக்கு செய்யறோம்டானா அந்த அகங்காரிக்கு திணி போடுறதையே பண்றோம். அதனாலதான் அந்த அகங்காரி என்ன பண்றான், கொழுத்து போயிருக்கு. நம்மிடத்துல இருந்து எல்லா சுகத்தையும் துக்கத்தையும் வாங்கி கொண்டு கொழுப்பினுடைய மொத்த உருவத்துல இருந்து கொண்டு இந்த அகங்காரி நம்ம தூங்க விடுறதே இல்லை. நம்ம பகவானோட கொண்டு போய் இந்த அகங்காரி சேர்றதுக்கு தயாராகவே இல்லை. நம்ம எப்பொழுதுமே பிரித்தாளக்கூடிய வேலையவே இந்த அகங்காரி பார்க்கலாம். தெரியாத்தனமா நான் இந்த அகங்காரத்தை கொண்டு போய் பகவான்ட வச்சு நீ பாருன்னா இந்த அகங்காரி உடனே சொல்றான், போறோம் நீ பார்த்ததெல்லாம் போய் எவ்வளவு வேலை இருக்கு பாரு. நீ ஒரு மனைவி, நீ ஒரு கணவன், நீ ஒரு அப்பா, நீ ஒரு அம்மா, நீ ஒரு ஒரு மருமகள், நீ ஒரு நாத்தனார், நீ அவருக்கு ஒரு அரசாங்கத்திற்கு உழைக்கிறாய், நீ இந்த தர்மத்தை செய்வனும் தர்மத்தை பண்ணணும், அப்படியே குப்பையே இதெல்லாம் வேண்டான்னு போய் நிம்மதியா இறப்பா. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் செய்யலன்னா எவ்வளவு பெரியப்பா. இதுக்கு பெயர் தான் சம்சாரம்னு பெயர். எவ்வளவு எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை
நம்மை இந்த மித்தியத்துவ பாவமானது எவ்வளவு தூரத்துக்கு நம்மை இறைவனிடத்தில் வெகு தூரம் பிரித்திருக்கிறது. இந்த ஹம்சகா என்று சொல்லக்கூடிய தியானத்துல நான் சத்துவ குணத்துல மேலோங்கி வந்து இதை நான் தியானித்த ஹம்ச ரூபத்தை தியானித்தால், நானும் அவனும் ஒன்றுதான்கிற அந்த நிர்குண ஸ்வரூபத்தை தியானித்தால் எனக்கு ஏற்படக்கூடிய இரண்டாவது நன்மை மோக சோக நிவர்த்தி. மோகமும் சோகமும் போயிட்டா அப்ப என்ன இருக்கும்? சுகப்பிராப்தி. ஐயோ மெத்த சுலபம். ஐயோ இந்த இடத்துல ஐயனே ஐயனே மெத்த சுலபம்ப்பா, ரொம்ப சுலபம்ப்பா, உன்னுடன் நீ இருப்பது ரொம்ப சுலபம், உன்னை விட்டு நீ வெளியேறுவதுதான் ரொம்ப கடினம், ஆனால் நீ உன்னை விட்டு வெளியேறி போய் எதையோ செய்கிறேன்னு சொல்லிக்கொண்டு பிதற்றி கொண்டிருக்கிறாய், அதுதான் உண்மையிலேயே மோகமானது, அதுதான் உனக்கு சோகத்தை கொடுக்க போகின்றது, கொடுத்து கொண்டிருக்கிறது, அதை விட்டு எப்பொழுது உன்னுடன் வந்து இருக்க போகிறாய்? உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மம் பக்தியும் உந்தி பெற, அது யோக ஞானம் மீது உந்தி பெற. மறுபடியும் அவர் சொல்றார், உபதேச உந்தியார் அப்படின்னு ஒரு புக்ல, இந்த சாதனங்கள் எல்லாம் எதற்கு? உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல். மனம் இறைவனிடத்திலிருந்து உதித்து இறைவனை விட்டு வெளியில ஓடுவதற்கு முயற்சி எடுக்கிறார். பாருங்களேன், மறுபடியும் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். 4 விதமான பிறப்பு என்பது இந்த உலகத்துல இருக்கு. 4 வடிவத்திலே பிறப்பு இருக்கு. அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஞ்சம், ஜராயுஜம் அப்படின்னு 4 விதத்துல பிறப்பு என்பது வருகிறது இந்த உலகத்துல. முட்டையிலிருந்து வரக்கூடியவை, வேர்வையிலிருந்து வரக்கூடியவை, கொசுக்கள்லாம் அதுல இருந்து வர கொசுக்கள், கிருமிகள், இவைகளெல்லாம் வேர்வையிலிருந்து வரக்கூடிய. ஸ்வேதஜம், அண்டஜம் முட்டையிலிருந்து வரக்கூடியவை, உத்பிஞ்சம் பூமியை பிளந்து கொண்டு வரக்கூடியவை, பீஜத்திலிருந்து வரக்கூடியவை, அண்டஜம், உத்பிஞ்சம், ஸ்வேதஜம், ஜராயுஜம் கருவிலிருந்து வரக்கூடியவை. நம்மலாம் கருவிலிருந்து வந்துடும். இந்த 4 விதமான பிறப்பு தொடர்ந்து நம்முடைய உலகத்துல பார்த்து கொண்டே இருக்கு. இப்ப இது என்ன வேடிக்கைடானா, எதற்காக சொல்ல வந்தோம் என்றால், இப்ப நான் ஒரு கருவிலிருந்து வந்திருக்கிறேன் என்றால் நான் மீண்டும் கருவைத்தானே நாடணும், அல்லது இந்த கருவை விட்டுருவோம், இந்த கருவை சுமந்தவளைத்தானே நான் நாடணும். கருவுடன் 300 நாட்கள் சார்ந்திருந்த இந்த பிண்டம், கருவிலே 300 நாட்கள் சார்ந்திருந்த இந்த பிண்டம் எதற்காக சார்ந்திருந்த? சுயநலம். இதுக்கு உயிரோட இருந்து ஆகணும், காற்று கிடைச்சாகணும், உஷ்ணம் கிடைத்தாகணும், அக்னி கிடைத்தாகணும், உணவு கிடைத்தாகணும், ஜலம் கிடைத்தாகணும், இடம் கிடைத்தாகணும், பஞ்சபூதமும் கிடைச்சாகணும். அப்பதான் இந்த பிண்டம் அங்க இருக்க முடியும். சுயநலத்துக்காக அங்க இருக்கு, ஒன்றை சார்ந்து இருக்கு. பிண்டம் கருவை சார்ந்து, கர்ப்பப்பையை சார்ந்து இருந்த இந்த பிண்டம் வெளியில விழுந்ததற்கு பிறகு என்ன வேதனை பாருங்க. இது எந்த கருவிலிருந்து வந்ததோ அந்த கருவை நோக்கி தானே இது போகணும், அதைத்தானே நாடி இருக்கணும். ஆனா இந்த பிண்டம் பாருங்கள், வேறு ஒரு பிண்டத்தை நாடி போகிறது. பிண்டம்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் நாடி போகிறது. ஆனால்
உதித்த இடத்திலே போய் சேருவதற்கு இந்த பிண்டத்துக்கு விருப்பம் இல்லை, அறிவும் இல்லை. இப்ப இந்த உதாரணத்தை அப்படியே அங்க கொண்டு போங்கள். மனம் இறைவனிடத்திலிருந்து உதிக்கிறதுன்னா இறைவனை நோக்கித்தானே போகணும். ஆனா அந்த மனம் என்ன பண்ணுகிறது? இறைவனை மறைத்து விடுகிறது. முதல்ல நாம எப்படி கருவை சுமந்தவளை மறந்துவிட்டு உலகத்தை நோக்கி ஓடுகிறோமோ, அதே போல இறைவனை நான் மறந்துவிட்டேன், இறை தத்துவத்தை மறந்துவிட்டேன். மறந்தது யாரு? மனது. இறை தத்துவத்தை மறந்துவிட்டு இல்லாத ஒரு உலகம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு நம்மை கொண்டு போய் தள்ளி இந்த மனம் அங்கே போய் அதுல ரமிக்க தயாராக இருக்கே தவிர இறைவனோட ரமிப்பதற்கு தயாராக. அதனால்தான் ரமண மகர்ஷி மறுபடியும் பாடுறார் அருணாட்சர அக்ஷர மனமாலால, ரமித்திடுவோம் வா அருணாச்சலா. இறைவனை கூப்பிடுறார், நீயும் நானும் ரமிக்கலாம் வா, இந்த மனதை உன்னிடத்திலே கொடுத்து விட்டேன், நீனும் நான் ரமிக்கலாம் வா. காதலன் காதலி பாவம். ஐயோ மெத்த சுலபம், என்னுடன் நான் இருப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் என்னுடன் இந்த மனம் போய் பரமாத்மாவுடன் இருக்க முடியாமல், இப்ப மறுபடியும் உதாரணம், மனம் போய் தூங்குவதற்கு தயாராக இல்லாமல் தூங்க வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன். என்ன வேதனை பாருங்க. 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை, 4 மாத்திரை, 40 மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரும். என்ன வேதனை. அவ்வளவு விகாரங்கள், அவ்வளவு வாசனைகள். சுகக்கடல் பொங்க வேண்டியது போய் துக்க கடலிலே மனம் அழுந்தி கிடக்கிறது. அதிலிருந்து இந்த தியானம், ஹம்ச தியானமானது இவனை விடுவிக்கிறது. எவ்வளவு அழகான. நான் கிருதயுகத்திலே இருந்தால், சத்துவகுணத்திலே இருந்தால் ரொம்ப சுலபம் இறைவனோட போய் ஒன்றுவதற்கு. அந்த குணத்துல நான் இல்லை அப்படின்னா ஐயோ மெத்த கடினம். முதல் உருவமாக ஹம்ச உருவத்தை எடுத்துக்கொண்டு இறைவனை தியானிப்பதனால் ஏற்படக்கூடிய 2வது நன்மை சோக மோக நிவர்த்தி, சுக பிராப்தி. 3வது நன்மை என்னவென்றால், இந்த ஹம்ச தியானத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை, நான் பூர்ணமானவன் என்பதை உணர்ந்ததுனால இனிமேல் எனக்கு எந்த செயலும் இந்த உலகத்திலே செய்ய வேண்டியது இல்லை. எந்த செயலும் செய்யாததுனால எந்த விதமான நன்மையும் தீமையும் எனக்கு வரவில்லை. அப்ப இவன் இந்த உலகத்துல வாழும் நேரத்திலேயே எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஆகிவிடுகிறான். இந்த நன்மைகளோட கூடிய ஹம்சஹா என்று சொல்லக்கூடிய உருவத்தை, இப்ப இந்த ஹம்சஹா என்று வரும்போது அவன்தான் நான் சொல்லும் போது அவன்தான் எல்லாமாகவும் இருக்கிறான், அவன்தான் எல்லோருக்குள்ளும் இருக்கிறான், அவன்தான் எல்லாமாகவும் இருக்கிறான். சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார், இறைவன் தான் எல்லாமாகவும் இருக்கிறான் அப்படின்னா எப்படி இருக்கான்? உனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய், உனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய், வானாய் நிலன் ஆனாய் கடலானாய் மலையானாய். என்ன அழகான ஒரு தத்துவம் பாருங்கள். கண்கொண்டு பார்த்தால் இறைவனுடைய அத்தனையும் தெரிகிறது. வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய்.
அப்பேற்பட்ட எங்கும் உன்னுடைய உருவமாக இருக்கின்ற இறைவா, தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் ஆனாய் உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாம். ஐயோ மெத்த சுலம் எதிரானா ஹம்சஹாங்கிற என்னை, என் சொரூபத்தை அல்லது இறைவனுடைய சொரூபத்துடனேயே இருந்து இறைவனுடைய சொரூபத்தையே தியானித்தல் ஐயோ மெத்த சுலபம். நமக்கு ஐயோ மெத்த சுலபம் எதிரானா அவர் பட்டினத்தார் பாடுற மாதிரி அன்ன விசாரம், ஸ்வர்ண விசாரம், பெண்டீர் விசாரம் மெத்த சுலபம், இறை விசாரம் ஐயோ மெத்த கடினம். முதல் கிருதயுகத்திலே நான் இப்ப ஞாபகம் வச்சுக்கணும், நான் சத்துவ குணத்திலே மேலோங்கி இருக்கிறேன் என்றால் எனக்கு இந்த நிர்குணஸ்வரூப தியானம் ஹம்சஹா ஹம்சஹா, நானும் அவனும் ஒன்றுதான்கிற அந்த தியானம் ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த உருவத்தை இவர்கள் தியானிக்கிறார்கள். அடுத்தது இவர்களுடைய தியானத்துக்கு இறைவனுடைய ரூபங்கள் எப்படியெல்லாம் வருகின்றதாம். இரண்டாவது சொல்ல சுபர்ணாகா, சுபர்ண இரண்டு இறக்கைகள் கொண்ட உருவத்தை இவர்கள் தியானிக்கிறார். தர்மம் அதர்மம் என்று சொல்லக்கூடிய இரண்டு இறக்கைகள், அழகான இறக்கைகளை இருப்பதாக பாவித்து இறைவனை தியானிக்கிறார்கள். சுபர்ணாகா. மூன்றாவது வைகுண்டஹா, விகுண்ட பாவம். வைகுண்டஹா, யார் ஒருவன் விதவிதமான தோற்றங்கள் உடையவனாய் மாயை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு யார் விதவிதமான உருவம் கொண்டவனாய் இருக்கிறானோ அவனை வைகுண்டன் என்று நான் தியானிக்கிறேன். யாரே கிருதயுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு தியானிக்கிறார். வைகுண்டபாவம், விகுண்டபாவம், விதவிதமான வடிவங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை. காரணம் மாயோடு இருக்கிறதுனால. நான்காவது தர்மஹா, இறைவன் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, உலகத்தையே தன்னுடைய சரீரமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தர்ம ரூபமாக அவனை நான் தியானிக்கின்றேன். தாரணாத், தாரணாத் இது தர்மஹா, யார் ஒருத்தர் உலகத்தை தாங்கிக் கொண்டும் உலகத்துக்கு ஆதாரமாகவும் உலகம் முழுக்க யார் ஒருத்தருடைய சரீரமாக இருக்கிறதோ அவரை தர்மஹா, தர்ம ரூபமாக அவரை நான் தியானிக்கின்றேன். ஹம்சஹா, சுபர்ணஹா, வைகுண்டஹா, தர்மஹா, யோகேஸ்வரோ, யோகேஸ்வரா, யோகிகளுக்கு எல்லாம் யோகியாக இருக்கக்கூடிய சரீரம். எல்லா யோகிகளுக்கும் யோகியாக இருக்கக்கூடியவர் யோகேஸ்வரா. அடுத்தது எல்லா யோகங்களுக்கும் தலைவனாக யார் இருக்கிறாரோ, எல்லா யோகங்களும் யாரை சுட்டி காட்டுகின்றதோ பேர்பட்ட யோக சாதனங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற அந்த உருவத்தை இவர்கள் தியானிக்கிறார்கள். அடுத்தது அமலஹா, தூய்மையாக இருக்கக்கூடிய சரீரம், மும்மலங்கள் இல்லாத
தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை இவர்கள் தியானிக்கிறார்கள். யோகேஸ்வரோஹோ அமலஹா, தூய்மையாக இருக்கக்கூடியவர். அடுத்தது ஈஸ்வரஹா. ஈஸ்வரஹா மாயைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, அது மட்டுமல்ல, மாயினாலே வரக்கூடிய கிளேசங்கள், கர்மங்கள், விபாகங்கள், அதனால வரக்கூடிய தோஷங்கள் எதுவும் இல்லாதவராய் ஈஸ்வரனாக, தலைவனாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தை தியானிக்கிறார்கள். அதோட புருஷா, எல்லா புரியிலும் யாரொருத்தர் சயனித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த ரூபத்தை இவர்கள் தியானிக்கிறார்கள். புரி சயனாத்வாத் புருஷா. புருஷன்கிற வார்த்தைக்கு புரினா சரீரம். புரி சயனாத், யாரொருத்தர் எல்லா சரீரத்திலும் அந்தராத்மாவாக இருக்கிறாரோ அவருக்கு பேர் தான் புருஷா என்று பெயர். நிறைய அர்த்தம் இருக்கு. எல்லோருடைய சரீரத்துக்குள்ளும் இருக்கின்ற ஒரே ஒரு பிரம்மனுக்கு பெயர் புருஷன் என்று பெயர். மொத்தம்லாம் யாரானா ஸ்திரீ. எல்லா சரீரத்துக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை இவர்கள் தியானிக்கிறார்கள். யாரே கிருதயுகத்தில் இருக்கின்ற சத்துவகுணத்துல 100% மேலோங்கி இருக்கக்கூடியவர்களுடைய வழிபாடுல அப்படிதான் இருக்கும். ஈஸ்வரஹா, ஹம்சஹா, சுபர்ணாஹா, வைகுண்டஹா, தர்மஹா, யோகேஸ்வரஹா, அமலஹா, ஈஸ்வரஹா, புருஷஹா. அடுத்தது அவ்யக்தா. வியக்தம் என்றால் தோற்றத்துக்கு உட்பட்டவை, தோன்றியவை. அவ்யக்தா என்றால் தோன்றாதவர், தானும் தோன்றாதவர், எதையும் தோற்றுவிக்காதவர். தன்னுடைய தோற்றத்துக்கும் யாரும் காரணம் இல்லை, தானும் எதையும் தோற்றுவிக்காதவர். அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்தி. அவ்யக்தம், வியக்தம் தோற்றம். தோற்றத்துக்கு வந்துருத்தனாலே அது நம்மால பார்க்க முடியும். அவ்யக்தமாக இருக்கிறதுனால இந்திரிய கோச்சரத்வா, அகோச்சரத்வா, இந்திரியங்களாலே, மனதினாலே, அறிவினாலே அறிய முடியாத ஒரு பொருள் வியக்த ரூபமாக இருக்கின்ற பரமாத்மா. அப்பேற்பட்ட இந்த பரமாத்மா இதி கீயதே, கடைசியில முடிக்கிறார் அந்த பாடல, பரமாத்மா இதி கீயதே. அப்பேற்பட்ட பரமாத்மா என்று சொல்லக்கூடிய பெயருடையவரை இவர்கள் தியானம் செய்கிறார்கள், பூஜிக்கிறார்கள். அப்ப மேலே சொல்லப்பட்ட இந்த பெயர்லாம் யாருக்கு? பரமாத்மா. ஆத்மா பரமாத்மா ரெண்டும். ஆத்மா என்பது ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இருக்கின்ற தத்துவம். பரமாத்மா என்பது எங்கும் வியாபித்திருக்கின்ற தத்துவம். இது ரெண்டும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொண்டு அதை தன்னுடைய சொரூபமாக ஹம்சஹா, அஹம்சஹா, நான் தான் அவன், அவன்தான் நான், அவன்தான் நான் என்று திரும்ப திரும்ப இந்த சொரூபத்தை தியானிக்கிறார்கள். அப்ப இங்கு கவனமா இருக்கணும். நான் இந்த தியானம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறேன், இந்த லட்சணத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த சுபாவத்திலே நான் இருக்கிறேன். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த சுபாவத்திலே நான் இருக்கிறேன், இந்த ரூபத்தை நான் தியானிக்கிறேன் என்றால் இங்கிருந்து நான் பரமாத்மாவை அடைவதற்கு உண்டான செயல்பாட்டுக்கு போகணுமே தவிர இங்கிருந்து நான் கீழே இறங்குதல் கூடாது. அதே போல இங்கிருந்து நான் கீழே இருக்கக்கூடிய சாதனத்தையும் வெறுக்கக்கூடாது, அதை நோக்கியும் போகக்கூடாது, அதை வெறுக்கவும் கூடாது, அதை செய்யவர்களை பார்த்து நான் ஏளனம் செய்யவும் கூடாது. இந்த நிலையிலிருந்து நான் உயர்ந்த நிலைக்கு போவோம். இதெல்லாம் இல்லாத அமாத்ரா நிலைக்கு போவோம். இந்த நிலைக்கு வரத்துக்கே நாம எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கோம். சத்துவ குணத்துக்கு வந்து சாந்தகா, நிர்வைராகா, சுகிருதா, சமாஹா, ஷமஹா, தமஹா, தபஹா, இந்த நிலையில வந்து ஹம்சஹா,
சுபர்ணாஹா வைகுண்டஹா தர்மஹா யோகேஸ்வரஹா அமலஹா ஈஸ்வரஹா புருஷஹா அவ்யக்தஹா. இந்த இந்த சொரூபத்தெல்லாம் பரமாத்மா என்று தியானம் செய்வது என்பது சாதாரண விஷயமான. இந்த நிலைக்கு வருவதற்கே நாம் எத்தனை பிறவிகள், எத்தனை நம்முடைய இந்த வாழ்க்கையில எத்தனை நாட்கள் நாம் இந்த ஞானத்தை உள்வாங்கி இருக்க வேண்டும், சாஸ்திரத்தை உள்வாங்கி இருக்க வேண்டும், குருவோடு நாம் பிரயாணம் செய்திருக்க வேண்டும். அப்போதான் இது கிடைக்கும். இந்த நிலையில நான் இருந்தால் என்னுடைய சாதனங்கள் இதுதான், நான் செய்ய வேண்டிய செயல்கள் இதுதான். என்ன ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் கொண்டு போய் நாம ஒன்னோட ஒண்ணு ஒட்டி வச்சு இதுதான் சிறந்தது, இதுக்கு மேல செய்யக்கூடாது, இதுக்கு மேல செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டா, ஒருவனுக்கு 10 இட்லி சாப்பிடணும்னு இருக்குன்னா அவனுக்கு இல்ல நீ 2 இட்லி தான் சாப்பிடலான்னா, ஒருவனுக்கு 2 இட்லி தான் சாப்பிடணும் அதுக்கு மேல தேவையில்லைன்னா அவன்கிட்ட நீ 10 இட்லி சாப்பிட்டே ஆகணும்னு மிரட்டினான். அன்னைக்கு அந்த மாதிரிதான் மிரட்டி கொண்டிருக்கிற. எல்லா வகையிலும் தவறாக நாம் சாஸ்திரத்தை புரிந்து கொண்டு இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இதை செய்தால்தான் உனக்கு அது கிடைக்கும், இது செய்யலை என்றால் நீ நரகத்துக்கு போ. யாருக்கு, எப்பொழுது, எங்கே, எந்த காலகட்டத்தில் கேள்வி வருகின்றது அல்லவா? யாருக்கு இது தேவை? நடக்கவே முடியாத ஒரு குழந்தைக்கு ஒரு சக்கடா வண்டி தேவைப்படுகிறது. அது ஓட ஆரம்பித்த பிறகு அதே சக்கடா வண்டியை விட்டுத்தான் நீ நடந்து ஆகணும்னு சொல்லி மிரட்டினா எப்படி இருக்கும்? நன்றாக சாப்பிட முடியாத குழந்தைக்கு நாம பார்த்து 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 அதுக்கு எந்த கஷ்டமும் இல்லாத முறையிலே அந்த சாப்பாட்டை எப்படி கொடுத்தால் அந்த உள்ள போகுமோ அந்த மாதிரி கொடுக்கும். நல்லா சாப்பிடக்கூடிய குழந்தைக்கு அதே மாதிரி கொடுத்து கொண்டா அப்படித்தான் என் குழந்தை சாப்பிடும், அப்படி கொடுத்தாதான் சாப்பிடும்னா. கிருதயுகத்தினுடைய தன்மையிலே நான் இருந்தால் நான் சத்துவ குணத்துல மேலோங்கி இருக்கிறேன். அப்போ இதுல என்ன நமக்கு இன்னொரு செய்தி கிடைக்கிறது என்றால், ஒவ்வொரு யுகத்திலும் 4 யுகம் இருக்கிறது. ஒவ்வொரு 4 யுகத்திலும் ஒவ்வொரு யுகத்தினுடைய மேம்பாடு உடைய தன்மையும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் 4 யுகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 4 யுகங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரிடத்திலும் 4 யுகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு 4 யுகங்களுடைய தர்மத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜீவனும் அனுபவிக்கின்றான். 4 யுகமும் இல்லாத இடம்தான் லயம். நம்ம போய் தூங்குகிறோம் அல்லவா, அது நம்ம நித்திய லயம். அது 4 யுகமும் இல்லாத இடம், 3 குணங்கள் இல்லாத இடம். மீண்டும் அடுத்த நாளை உதித்து எழுகின்றோம் அதே வாசனையோடு. எப்படி நான் போய் முதல் நாள் இரவு லயம் அடைந்தேனோ அதே எண்ண அலைகளோடு அடுத்த நாளைக்கு வந்திருக்கு. அது உத்பவம், சிருஷ்டி. இப்ப இது ஒவ்வொரு நாளும் நமக்கு 4 யுகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு 4 யுகத்துக்கு ஏற்ப உண்டான குணங்கள், செயல்பாடுகள், ஆராதனைகள். இதுல ஒருவேளை எனக்கு இன்றைக்கு முழுக்க கிருதயுகத்திலே நான் இருக்கிறேன் என்றால் என்னால இந்த மாதிரிதான் ஹம்ச தியானம் தான் செய்ய முடியுமே தவிர, என்னை போய் நீ எடுத்து உட்காண்டு கொண்டு சப்பலாக்கட்டை எடுத்து உட்காண்டு கொண்டு ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்றான்னா முடியாது. ஏன்னா செயலுக்கு அப்பாற்பட்டு போய் மனம் பரமாத்மாவோட ஒன்ற வேண்டும் என்று வரக்கூடிய நேரத்திலே என்ன இதைத்தான் செஞ்சாகணும், அல்லது நீ கர்மத்தை பண்ணாதான், பூஜை பண்ணாதான் உனக்கு உட்காண்டு கொண்டு குடங்குடமா பாலாபிஷேகம் செய், அல்லது போய் உலகத்துக்கு போய் தொண்டாற்று போ, சேவை போய் எத்த கடினம். இது கிருதயுகத்தினுடைய தர்மா. இதுல
மூன்று அழகான ஒரு படம் போட்டு காமித்து விட்டார். இறைவனை வெண்மை நிறம் கொண்ட உருவத்துடன் பிரம்மச்சரிய உருவம் கொண்டவனாய் இறைவனை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவிக்கிறார்கள். அந்த பிரம்மச்சரிய வேடம் என்று கூடிய அந்த இறைவனுக்கு பரமாத்மா என்று பெயர் கொடுத்து அந்த பரமாத்மா இவர்கள் ஹம்ச ரூபத்திலே தியானிக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய குணங்கள் இந்த 7. இது சத்தியுகம், கிருதயுகம். அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகம் எப்படி இருக்கும்? திரேதாயாம் ரக்தவர்ணோசௌ சதுர்பாகு ஸ்திரிமேகலஹ ஹிரண்யகேஷஸ்த்ரயாத்மா சுக்ஸ்ருவாத் உபலக்ஷணஹ. அங்க சுக்லவர்ணம்னு சொன்னார் கிருதயுகத்துல. இங்க ரக்த வர்ணம், சிவப்பு நிறம் உடைய சிவப்பு வர்ணம் கொண்டிருக்கக்கூடிய உருவத்தை தியானிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள் அல்லது பாவிக்கிறார்கள். இறைவனுக்கு சிகப்பு வர்ணம் உண்டு, அங்க வெண்ணை வர்ணம், சிகப்பு வர்ணம் உடையவர். எங்கே? திரேதாயாம், திரேதாயுகத்திலே. இங்கும் சதுர்பாகு, 4 கைகள் உடையவராய் இறைவனை ஆராதிக்கிறார்கள். சரி, அப்ப இங்கும் திரிமேகலஹா, முஞ்சியால் திரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 திரிமேகலஹா, 3 பிரிகள் ஏற்றி இருக்கக்கூடிய மேகலாகா, மேகலை உடையவளாய் இறைவனை ஆராதிக்கிறார்கள். திரிமேகலாகா. அதோட சேர்ந்து ஹிரண்யகேஷம், இறைவனுடைய அந்த கேசம் அப்படிங்கின்றது ஹிரண்யகேஷம், பொன்னிறமானதாக இருக்கக்கூடிய வடிவம், பொன்னிறமானதாக இருக்கக்கூடிய கேசம், தலைமுடி. அதோட த்ரையாத்மா, மூன்று வேதங்களை உடையவராய், 3 வேதத்தினுடைய சொரூபியாய். அங்க பிரம்மச்சரிய உருவத்தை கொடுத்தார், தண்டம், கமண்டலம், பிறகு இடுப்புலே அந்த மூஞ்சி கயிறு, உபநயனம், அக்ஷரம், அக்ஷமாலா, இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. இங்கே 3 வேதங்கள், 3 வேதத்தினுடைய சொரூபியாய் திரையே ஆத்மா. அங்க தியானம், கிருதயுகத்திலே பகவானை பரமாத்மா என்று தியானித்தார்கள். இங்க என்ன அழகான ஒரு மாற்றம்! அங்க உருவம் இல்லை, நாமம் இல்லை, இங்க முழுக்க முழுக்க ஹம்சஹா பாவம். திரேதாயுகம் வரும்போதுதான் என்ன ஆயிடுத்து? சத்துவ குணமானது மலினப்பட்டு ரஜோகுணத்துடன் சேர ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஐயோ மெத்த சுலபம் போய் ஐயோ மெத்த கடினம். அப்ப வந்த உடனேயே அப்போ இந்த மனதுக்கு பிடிமானம் வேண்டியிருக்கு. அப்போ வேதத்தை பிடித்துக் கொள்வது, வேதம்னா சப்தம், சப்தத்தை பிடித்து தொங்குவது, ரூபத்தை பிடித்து தொங்குவது, அதையே நம்ம திட்டமா சொல்லுவோம், ஏன் கட்டி அழறான். அது மாதிரி வேத சப்தத்தையும் ரூபத்தையும் கட்டி தொங்குவது மட்டுமல்லாமல் அதையே கட்டி அழுவதாக நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிடுகிறது. அதுல இங்க என்ன சொல்றார்? திரைய ஆத்மா சிற்கு,
ஸ்ரவாத். ஸ்ருக் ஸ்ரவ என்று சொல்லக்கூடிய யாக பாத்திரமாக ஸ்ருக் ஸ்ருவாஹா உபலக்ஷணா. ஸ்ருக் ஸ்ருவம் என்று சொல்லக்கூடிய யாக பாத்திரமாக இவர் உருவம் தரித்தவராய் தியானிக்கப்படுகிறார், உருவம் தரித்தவராய் இருக்கிறார். இங்கதான் அக்னி வழிபாடு என்பது ஆரம்பமாகிறது. சப்தமும் அக்னியும் முக்கியத்தன்மை பெறுவது இந்த இடத்துலதான். அப்ப இங்க என்ன எடுத்து ரஜோகுணத்தினுடைய கலப்படம் வந்ததுனால புன்னிறத்தன்மை உடையதாய், இரத்த வர்ணம் உடையதாய் வேதங்கள் வேண்டியிருக்கிறது, சப்தங்கள் வேண்டியிருக்கிறது, ஒரு ரூபம் வேண்டியிருக்கிறது. அந்த ரூபமாக அக்னி குண்டமாக அந்த பாத்திரமாக இறைவன் மாறி அதன் மூலமாக இறைவன் வழிபடக்கூடிய நிலைக்கு வருகிறான். இதை பற்றி விரிவாக நாம் சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.